உங்களுக்கு பிடிச்ச விஜய் படம் எது அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய ரசிகர்கள்லாம் சொல்லக்கூடிய பதிலின் அடிப்படையில் ஒரு டாப் 5 பட்டியல் உருவாயிருக்கு. இப்போ விஜயோடைய பர்த்டே இந்த மாதம் வருது அப்படின்னும் போது இது ஒரு விஜய் பர்த்டே ஸ்பெஷலாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். வாங்க இது எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த பட்டியலில் 5வது இடத்தை பிடிக்கக்கூடிய படம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஸ்லோ மோஷனில் தான் பேசுவாங்க. அவ கண்டிப்பாக வருவா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக உருகி பேசியிருப்பாங்க. இருந்தாலும் படம் செம்ம ஹிட். விஜய்க்கு அடையாளம் கொடுத்த படங்களில் இதுவும் ஒரு முக்கியமான படம். படத்திலேயே ஃபாஸ்ட்டாக இருந்த ஒரே ஒரு விஷயம், ஐயா ஊடு திறந்து தான் கிடக்கு உள்ளே பூந்து அப்படின்னு இளையராஜா மியூசிக்கில் வந்த பாட்டு தான். ஸோ எந்த படம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்களா? அந்த படத்துக்கு தான் 5வது இடம். ஃபாசில் இயக்கத்தில் விஜய், ஷாலினி உள்ளிட்டோருடைய நடிப்பில் 1997ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் காதலுக்கு மரியாதை. விஜயோடைய நடிப்பில் அன்றைய நாள் வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா இந்த திரைப்படம் பார்க்கப்பட்டது. பெரும்பாலான வீடுகளில் விஜயை கொண்டு போய் சேர்த்ததுல காதலுக்கு மரியாதை திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இளையராஜாவுடைய இசையில இந்த படத்துடைய பாடல்களும் விஜய்க்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி கொடுத்தது. இந்த காரணங்களால விஜய் ரசிகர்கள் அதிகம் விரும்பும் படங்கள் பட்டியலில் காதலுக்கு மரியாதை திரைப்படத்துக்கு 5வது இடம் கிடைக்குது. இந்த பட்டியலில் 4வது இடத்தை எந்த படம் பிடிச்சிச்சுன்னு சொல்றதுக்காக தான் நான் இப்போ இந்த கெட்டப் போட்டிருக்கேன். எந்த படம் கண்டுபிடிக்க இல்லையா? அவ்வளோ கேவலமாக இருக்கீங்க கெட்டப். ஓகே, எந்த படம் இப்போ இன்னொரு குழு கொடுக்குறேன் பாருங்க. ஆம்ச்சு கூம்ச்சு சந்தனக்குள்ளாச்சு. இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்களா எந்த படம்னு? அந்த படம் தான். தரணி இயக்கத்துல விஜய், த்ரிஷா உள்ளிட்டோருடைய நடிப்புல 2004ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் கில்லி. விஜய் இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோவா தமிழ் சினிமால கோலோச்சறதுக்கு ஆரம்ப புள்ளியா கில்லி திரைப்படம் அமைஞ்சிருந்தது. கில்லி திரைப்படத்துக்கு பிறகு விஜய்க்கு பல குழந்தை ரசிகர்களும் கிடைச்சாங்க. இன்னைக்கு விஜய்க்கு பின்னாடி ரசிகர்களா வளர்ந்து நிற்கக்கூடிய பல இளைஞர்களும் கில்லி திரைப்படத்துக்கு பிறகு விஜய் ரசிகர்களா மாறியவர்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 2004ஆம் ஆண்டிலேயே இந்த திரைப்படம் 50 கோடி ரூபாய் வரைக்கும் வசூலை ஈட்டியது. இன்றைய சூழ்நிலையில இந்த பணத்தை மதிப்பிட்டு பார்க்கும்போது 126 கோடி ரூபாய் வரைக்கும் வருது. விஜய் ரசிகர்களுடைய அபிமான படங்களுக்கான பட்டியல்ல இதன் மூலமா கில்லி திரைப்படத்துக்கு 4வது இடம் கிடைக்குது. இந்த பட்டியல்ல 3வது இடத்தை எந்த படம் வேணா பிடிச்சிருக்கலாம். ஏன் அழகிய தமிழ் மகனா இருக்கலாம், பைரவாவா இருக்கலாம், ஏன் சுறாவா கூட இருக்கலாம். இல்ல எந்த படம்? அட்லியுடைய இயக்கத்துல விஜய், சமந்தா, எமி ஜாக்சன் உள்ளிட்டோருடைய நடிப்புல 2016ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தெரி. போலீஸ் ஆபீசரா விஜய் நடிச்சிருந்த இந்த திரைப்படம் அண்மை காலத்துல விஜயோடைய சிறந்த திரைப்படங்கள்ல ஒன்றா பார்க்கப்படுது. விஜயோடைய ஸ்டைலையும் டயலாக் டெலிவரியும் சரியா பயன்படுத்தி காட்சிக்கு காட்சி விஜய் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தை இந்த திரைப்படத்தின் மூலமா அட்லி படைச்சிருப்பாரு. திரைக்கதையுடைய அழகு, வசனங்களுடைய ஆழம் அப்படின்னு பல விஷயங்களுக்காகவும் தெரி திரைப்படம் இன்றளவுக்கும் விஜய் ரசிகர்கள் மத்தியில கொண்டாடப்படுது. இதன் அடிப்படையில் இந்த திரைப்படத்துக்கு இந்த பட்டியல்ல 3வது இடம் கிடைச்சிருக்கு. இந்த பட்டியல்ல 2வது இடத்தை பிடிக்கிற படம் தாமிரபரணி ஆத்துல ஒரு நாளைக்கு ஒரு கோலா ஃபேக்டரி 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறான். அப்ப விவசாயம் பண்றதுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும்? அப்புறம் விவசாய தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவான்? அவங்க உங்ககிட்ட சாப்பிட்றதுக்கு பிச்சை கேட்கலங்க, விவசாயம் பண்றதுக்கு தண்ணி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர எமோஷனலா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரைக்கும் ஒரு தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சு பேசிய படம். ஆமா, நீ எப்படி பேசின இந்த டயலாக் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். எப்படியோ பேசிட்டேன் பாருங்களேன். 2வது இடம் இந்த படம் தான். ஏஆர் முருகதாஸுடைய இயக்கத்துல விஜய், சமந்தா உள்ளிட்டோருடைய நடிப்புல 2014ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் கத்தி. 2 வேடங்கள்ல விஜய் நடிச்சிருந்த இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. வழக்கமான ஆக்ஷன் மசாலா பாணியிலிருந்து சற்று மாறுபட்டு விவசாயிகளுடைய பிரச்சனையே இந்த திரைப்படத்துல விஜய் பேசியிருந்தார். அழுத்தமான கதையும் திரைக்கதையுடைய விரிவான பார்வையும் ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்றத தாண்டி ஒரு பொது பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மிகப்பெரிய கருவியா உதவியது. இன்றைய விவசாயிகளுடைய பிரச்சனையை கத்தி திரைப்படத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் அளவுக்கு ரசிகர்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருந்த கத்தி திரைப்படம் வர்த்தக ரீதியாகவும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. இதன் அடிப்படையில் இந்த திரைப்படத்துக்கு இந்த பட்டியல்ல 2வது இடம் கிடைக்குது. இந்த பட்டியல்ல முதல் இடத்தை பிடிக்கிற படம் அதை பார்க்கறதுக்கு தான் ஐ ஆம் வெயிட்டிங். ஏஆர் முருகதாஸுடைய இயக்கத்துல விஜய், காஜல் அகர்வால் உள்ளிட்டோருடைய நடிப்புல 2012ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் துப்பாக்கி. விடுமுறையில மும்பைக்கு வரக்கூடிய ஒரு ராணுவ அதிகாரியா விஜய் இந்த திரைப்படத்துல நடிச்சிருப்பாரு. விஜயோடைய நடிப்புல வெளியான திரைப்படங்கள்லயே மோஸ்ட் ஸ்டைலிஷ் திரைப்படம் அப்படின்னு இந்த திரைப்படம் கொண்டாடப்படுது. காட்சிக்கு காட்சி ராணுவம் எடுக்கு காட்டி விஜய் அசத்திருப்பாரு. மேலும் விஜயோடைய ஸ்டைலுக்கு சரியா பொருந்தி போகிற மாதிரியான ஒரு திரைக்கதை இந்த திரைப்படத்துடைய மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருந்தது. தமிழ் மட்டும் இல்லாம பிறமொழி ரசிகர்களும் விஜய் ரசிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமா துப்பாக்கி திரைப்படம் அமைஞ்சிருந்தது. வர்த்தக ரீதியாகவும் விஜய்க்கு புதிய எல்லைகளை துப்பாக்கி திரைப்படம் வகுத்து கொடுத்தது. இந்த காரணங்களால துப்பாக்கி திரைப்படத்துக்கு இந்த பட்டியல்ல முதலிடம் கிடைக்குது. இந்த பட்டியல்ல பாத்தீங்க அப்படின்னா ரசிகர்களுடைய இன்னும் பல ஆப்ஷன்ஸா வந்து பூவே உனக்காக, லவ் டுடே, அதுக்கப்புறமா போக்கிரி மாதிரியான படங்கள் ஆப்ஷன்ல இருந்துச்சு. இருந்தாலும் இந்த ரேஸ்ல இந்த 5 படங்கள் தான் முன்னாடி வந்துச்சு அப்படின்றதையும் சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துறோம். ஸோ விஜய் ரசிகர்களுக்கு கண்டிப்பா இந்த டாப் 5 சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு